Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதாவது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்காக இங்கிலீஷ் மீடியம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட தமிழ் மீடியம் பசங்க கேட்டே இருக்கீங்க. சரியா? அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்காக ப்ரிஃபரன்ஸ் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சரியா? அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர்ஸும் இருக்குது இதில். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதாவது 15 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 15 1 மார்க்குக்கும் நமக்கு வந்து இந்த சம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ n=q/e அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சம்மில். அப்போ இந்த ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஒரு சம்மாக மாற்றி என்ன பண்ணுறாங்க 1 மார்க்லேயே நமக்கு கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த மாதிரி சம்ஸில் இருந்து தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 1 மார்க்கில் இருக்கக்கூடிய சம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 மார்க் கம்பல்சரிலையும் 3 மார்க் கம்பல்சரியில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எல்லா வாய்ப்புகளையும் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 2 மார்க் கொஸ்டின் வரும், 2 3 மார்க் கொஸ்டின் வரும். அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 9 பேஜ் தான். இந்த 9 பேஜில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 10 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். 10 மார்க்கை கூட விட்டுருங்க. சரியா? 1 2 மார்க் கம்பல்சரியும் 1 3 மார்க் கம்பல்சரி நம்ம எழுதியே ஆகணும். சரியா? அப்போ 5 மார்க் நம்ம வந்து சம்ஸ் மூலயமா நம்ம எடுத்து ஆகணும். சரியா? அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ நீங்கள் அந்த சம்மை வந்து நல்லபடியாக போட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெறும் 9 பேஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த 9 பேஜை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதுமானது. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.